வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம இந்தியாவின் ஆன்மீக வரைபடத்துல ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு கட்டிடம்னு நினைச்சிராதீங்க. இது ஒரு தேசத்தோட ஆன்மீக இதய துடிப்பு. சரி, அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? எப்படி ஒரு சாதாரண கட்டடம் ஒரு முழு தேசத்தோட ஆன்மீக மையமா மாறுது? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த கோயிலோட வரலாற்று பார்க்கலாம். இது ஒரு சாதாரண வரலாறு கிடையாதுங்க. பல முறை தாக்கப்பட்டும் தகர்க்கப்பட்டும் ஒவ்வொரு முறையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழுந்த ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட கதை இது. இந்த இடத்தோட மகத்துவம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. ஆயிரக்கணக்கான வருஷமா இங்க வழிபாடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. முதல் கோயில் இருந்ததற்கான எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் 1000 வருஷம் பழசுன்னாலும் இங்க இருக்கிற அந்த ஆன்மீக அதிர்வுகள் அதுக்கும் பல நூறு வருஷங்களுக்கு முந்தையதுன்னு சொல்றாங்க. இந்த கால வரிசை கோயிலோட கதையில 2 முக்கியமான திருப்பு முனைகளை காட்டுது. பாருங்க, 1669ல முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால இது தரமட்டமாக்கப்படுது. ஆனா சரியா ஒரு 100 வருஷம் கழிச்சு 1780ல மராத்திய ராணி அகில்யாபாய் ஹோல்கர் இதை மீண்டும் கட்டுறாங்க. இந்த அழிவும் அதுக்கப்புறம் வர மறுபிறப்பும் தான் காசியோட ஆன்மாவோட அடையாளமாவே மாறிடுச்சு. இப்ப நம்ம பாக்குறது ரொம்பவே ஆழமான ஒரு காட்சி. ஒரே இடத்துல 2 வெவ்வேறு கட்டமைப்புகள். ஒரு பக்கம் இடிக்கப்பட்ட கோயிலோட அஸ்திவாரத்திலேயே அவுரங்கசீப்பால கட்டப்பட்ட ஞானவாபி மசூதி. இன்னொரு பக்கம் அதுக்கு பக்கத்திலேயே ராணி அகில்யாபாய் ஹோல்கரால புத்துயிர் கொடுக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயில். இது அந்த இடத்தோட கொந்தளிப்பான சரித்திரத்துக்கு மௌனமா நிக்கிற ஒரு கல்வெட்டு மாதிரி. சரி, வரலாற்றோட பக்கங்களை கொஞ்சம் புரட்டிட்டு இப்ப ஆன்மீகத்தோட மையத்துக்குள்ள போவோம். ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலை நோக்கி ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்கப்படுறாங்க? அப்படி என்ன ஒரு அமானுஷ்ய சக்தி இந்த இடத்துக்கு இருக்கு? அதுக்கு முக்கியமான காரணம் மோக்ஷம்ங்கிற ஒரு பெரிய வாக்குறுதி. அதாவது பிறப்பு இறப்பு மறுபிறப்புன்னு முடிவே இல்லாம சுழல்ற இந்த சக்கரத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை தான் மோக்ஷம். இந்த மதத்தோட உச்சபட்ச ஆன்மீக லட்சியம் இது. காசில விஸ்வநாதரை தரிசிச்சா இந்த பிறவி பெருங்கடலை நீந்திடலாங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. காசியோட இந்த ஆன்மீக சக்தியை முழுசா புரிஞ்சுக்க நாம ஜோதிர்லிங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஜோதிர்லிங்கம்னா சிவபெருமானே ஒரு முடிவில்லாத ஒளிப்பிழம்பா, ஒரு நெருப்புத் தூணா தோன்றி அருள் பாலிக்கிற புனிதமான இடங்கள். இங்கதான் விஷயமே இன்னும் ஆழமாகுது. இந்தியா முழுக்கவே அப்படி இருக்கிறது வெறும் 12 மகா சக்தி வாய்ந்த ஜோதிர்லிங்கங்கள் தான். அதுல ஒண்ணுதான் நம்ம காசி விஸ்வநாதர். அதனால இது வெறும் ஒரு கோயில் கிடையாதுங்க. இது சிவனே நேரடியாக பிரசன்னமாகி இருக்கிறதா நம்பப்படுற ஒரு மகா க்ஷேத்திரம். ஒரு புராண கதை இருக்கு. அது இந்த இடத்தோட ரகசியத்தை ரொம்ப அழகா சொல்லுது. சிவபெருமானோட ஆற்றலின் ஒரு துளி இந்த இடத்துல ஒரு புனித லிங்கமா உருவெடுத்து தன்னை தரிசிக்க வர்ற எல்லா பக்தர்களுக்கும் பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலைய, அதாவது மோட்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த நம்பிக்கைதான் இந்த இடத்தோட ஆன்மீக ஈர்ப்புக்கு ஆணிவேரா இருக்கு. இப்ப வாங்க, இந்த கோயிலோட ஆன்மீகத்தை அதோட ஜியாகிரபியோட, அதாவது புவியியலோட இணைச்சு பார்ப்போம். ஆமாங்க, இந்த கோயில் வெறும் ஒரு கட்டடம் மட்டும் இல்ல, அது புனித கங்கை நதியோட கரையில துடிக்கிற ஒரு இதயம். இந்த கோயில் கங்கையோட மேற்கு கரையில இருக்கிறது சும்மா ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது. இந்த அமைவிடம்தான் கோயிலோட அடையாளம். இங்க நடக்கிற சடங்குகள் எல்லாத்துக்கும் ஆதாரம். சொல்லப்போனா கங்கைய விட்டுட்டு காசிய நினைக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்தரோட பயணம் இங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னு. முதல்ல புனித கங்கையில மூழ்கி எழுந்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் அந்த தூய்மையான உணர்வோட கருவறைக்குள்ள இருக்கிற விஸ்வநாதரை தரிசிக்க போறாங்க. இது புவியியலும் பக்தியும் ஒன்னோட ஒன்னு கைகோக்கிற ஒரு அற்புதமான தருணம். காஷி விஸ்வநாதர் கோயில் ஒரு மியூசியம்ல வச்சு புராதன சின்னம் கிடையாது. அது இன்னிக்கும் உயிர்ப்போடு இயங்குற ஒரு நம்பிக்கையின் மகா சமுத்திரம். மகா சிவராத்திரி, சிரவண மாத மாதிரியான விழாக்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் திரள்வாங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலயும் மாலையிலயும் கங்கை கரையில நடக்கிற ஆரித்தியும் கருவறைக்குள்ள லிங்கத்துக்கு நடக்கிற அபிஷேகமும் இந்த இடத்தோட தெய்வீக ஆற்றல ஒரு நொடி கூட குறையாம பாத்துக்கிட்டே இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த வரலாறு, ஆன்மீகம், புவியியல்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு இப்ப விடை தேடலாமா? இந்த மேற்கோள் நாம பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில அடக்கிடுது. காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கட்டமைப்பை விட மேலானது.
அது இந்தியாவின் வரலாறு, நம்பிக்கை, புவியியல் மற்றும் கலாச்சாரத்தோட ஒரு வாழும் சாட்சியம். இதைவிட சரியா அந்த கோயிலை வர்ணிக்கவே முடியாது. அப்போ ஒரு கட்டிடம் எப்படி ஒரு தேசத்தோட ஆன்மீக இதயமா மாறுது? அதோட நீண்ட வரலாறு, அது குடுக்கிற ஆன்மீக வாக்குறுதி, அதோட புவியியல் அமைப்பு, அப்புறம் தலைமுறையா கோடிக்கணக்கான மக்கள் அங்கே செலுத்துற அசைக்க முடியாத நம்பிக்கை, இதெல்லாம் சேரும்போதுதான் ஒரு செங்கல் கட்டிடம் ஒரு புனித தலமா மாறுது. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. உண்மையிலேயே ஒரு இடத்துக்கு அதோட புனித சக்தியை குடுக்கறது எது? சிந்திச்சு பாருங்க.